ஹை ஃப்ரெண்ட்ஸ், கருவாடு தொக்கு எப்படி செய்யுதுன்னு சொல்ல போகிறேன் வாங்க. கருவாடு எடுத்துக்கோங்க. சுடு தண்ணியில் கருவாடை நல்லா இந்த மாதிரி சூடு பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம், தக்காளி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா 2 நறுக்குனது, சீரகம், சோம்பு எடுத்துக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு சட்டி வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. நறுக்குன பச்சை மிளகா போட்டுக்கோங்க. சீரகம், சோம்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க ஆனியன் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி நறுக்குன தக்காளியை போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறமா வதங்கினதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க கருவாடை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது வதங்கினது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு கறி மசாலா தூள், அப்புறம் மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி மூடி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா கருவாடு தொக்கு ரெடி ஆகிடும். கொஞ்சம் கருவேப்பிலை தலை மேலே லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மறக்காம நம்ம சேனலுக்கு